வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட் ஃபார் மெடிக்கல் சயின்ஸ் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் சந்தேகங்களுக்கு பதிலளிக்க வந்திருக்காரு டாக்டர் ஜி.ஆர். ரத்னவேல் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி செம கோவத்தில் இருக்கிறாரு. நிறைய விஷயங்கள் சொல்லி வச்சிருக்கிறோம். ஸோ டாக்டர், ஆரம்பத்தில் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரியே முடி உதிர்வதுக்கு காரணம் என்ன அப்படின்ற கேள்வி எல்லார் மனசுலையும் இருக்குது, பெண்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக. நீங்கள் கோவமாக இருக்கிற பெண் அந்த வகையில் வீட்டில் வந்து நம்ம பெண்கள் மேலே கோவம் இல்லை தம்பி, நம்ம சொல்கிறத கேட்காதவங்க யாராக இருந்தாலும் அவங்க மேலே எல்லாம் கோவம். ஓகே டாக்டர். அது பெண்கள் மாத்திரம் நான் இவ்வளோ நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஓகே. அதே இதை இப்போ ஆம்பளைங்களும் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இப்போ இது வந்து ஜென்ரலைஸ்டு தான். ஓகே. இப்போ அதாவது எது சரியோ அதை சொல்கிறத கேட்குறதுக்கு யாரும் தயாராக இல்லை. ஓகே. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரீஃபார்ம்டு ஐடியா வச்சுருக்காங்க, இப்படி தான் அப்படின்னு. அதுதான் பிரச்சனை. ஓகே டாக்டர். இப்போ இதுக்கு வந்து இதுக்கு மேலே கொஞ்சம் பெட்ரோல் ஊற்றுற மாதிரி நான் ஒரு கேள்வி கேட்டுறேன். சரி. என்னென்னா வீட்டில் வந்து நம்ம பார்த்துருப்போம் டாக்டர், தலை குளிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து தலைக்கு மேலே விபூதி தடவுவாங்க, அந்த ட்ரைனஸ் வர்றதுக்கு. ரெண்டாவது வந்து சினுக்குழின்னு ஒன்று இருக்கும் டாக்டர். அது வந்து அப்படியே பார்க்குறதுக்கு ஏதோ ஆயுதம், ஏதோ பொருள் மாதிரியே இருக்கும் பார்க்குறது. கடப்பாரை வச்சுக்கிட வேண்டியது. அந்த சினுக்குழியை எடுத்து சிக்கு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு முடியை ஃப்ரண்ட் பக்கம் போட்டு அதை பட்டு 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 பட்டுன்னு அடிப்பாங்க. அதை அடித்து சிக்கு போயிடுச்சுன்ட்டு. அதே மாதிரி இப்போ இருக்கிற இளம் பெண்களுக்கெல்லாம் வந்து பழைய வயதானவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, உட்கார வச்சு வாரி விடுறேன் அப்படின்ற பேரில் வந்து ஒரு வார் நடத்துகிறாங்க. அதில் பாதியில் மாட்டிக்கிச்சுன்னா லிட்டரலி காலை வச்சு இழுத்து விடுற லெவலுக்கு அதை வந்து அவ்வளோ சிக்கு வருது, உடஞ்சி போயிடுதுங்க சார் முடி. இதெல்லாம் தான் பராமரிப்பா? அதாவது லேடிஸுக்கு ஹேர் ஃபால் 3 இதாக பிரிச்சுக்கலாம். வேர்லேருந்து உதறக்கூடியது, தலையினோட பகுதியிலேருந்து உதறது, முடியினோட கீழ்ப்பகுதியிலேருந்து உதறது. வேர்லேருந்து உதறது ஹார்மோனல். வேரில் தான் உயிரே இருக்குது. முடியினோட வெளிப்பாகத்தில் உயிரே கிடையாது. இப்போ இந்த வெளியில் இருக்கிறதுக்கெல்லாம் உயிரே கிடையாது, உள்ளே தான் உயிர் இருக்குது. வெளியில் நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் பொதுவாக டேமேஜ் வராது. உள்ளேருந்து வரக்கூடியதான் பெர்மனெண்ட் ஹேர் ஃபால். அந்த உள்ளேருந்து வரக்கூடியதில் ஒன்று தைராய்டுனால் வரக்கூடியது, அயன் டெஃபிஷியன்சி அனீமியா, அதாவது ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறதுனால, பிசிஓடி, அதாவது ஆணை போல் பெண்ணுக்கு ஆணோட ஹார்மோன் கூடுதலாகி அப்படி வர்றது, பாலிசிஸ்டிக் ஓவரி. இது வந்து வேர்லேருந்து வர்றது. இந்த 3மே ஏர்லி ஸ்டேஜில் டயக்னோஸ் பண்ணால் தான் பெட்டர். இல்லைன்னா முடியெல்லாம் செத்து போன பிறகு நீங்கள் பண்ணால் பிரயோஜனப்படாது. இப்போ ஒரு மனுஷனுக்கு சாதாரணமாக 5 லட்சம் முடி இருக்குது உடம்பு பூரா. அதில் 1 லட்சம் முடி தலையில் மாத்திரம் இருக்குது, 4 லட்சம் முடி உடம்பு பூரா இருக்குது. ஓகே. சில முடி வந்து கருப்பாக இருக்குது, கருப்பாக இருக்கிற முடிகள் மாத்திரம் தெரியுது. ஆம்பளைங்களுக்கு மீசை, தாடி, தலையில் இருக்கிற முடி, அக்கில் இருக்கிற முடி, மறைவிடங்களில் இருக்கிற முடி, காலில் இருக்கிற முடி, இதெல்லாம் வந்து டார்க்காக தெரியுது, அதனால் தெரியுது. ஓகே. பெண்களுக்கும் இதே மாதிரி எல்லா இடத்துலையும் முடி இருக்குது, பட் தெரியறது இல்லை. ஏன்னா அந்த முடியெல்லாம் பூனை முடி. அவங்களுக்கு அந்த மேல் ஹார்மோன் கூடும்போது தான் ஆம்பளை மாதிரி அவங்களுக்கும் கையெல்லாம் முடி, காலெல்லாம் முடி, நெஞ்செல்லாம் முடி, அவங்களுக்கும் ஆம்பளை மாதிரியே மீசை முளைக்கிறது, தாடி முளைக்கிறது. இது வந்து அந்த மேல் ஹார்மோனோட இது. அப்போது அந்த 5 லட்சம் முடியில் 1 லட்சம் முடி தலையில் இருக்குது. இந்த 1 லட்சம் முடி வந்து 80% முடி ஒரு டைம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஓகே. 15% முடி தூங்கிக்கிட்டே இருக்கும். ஓகே. 5% முடி உதிரும். 5%ங்கிறது 50லேருந்து 70 முடி. அப்போ 50லேருந்து 70 முடி வந்து உதிர்ந்தே ஆகணும். இது உதிரக்கூடாது அப்படின்னு சொன்னால் நம்ம முடி பூரா தலை பூரா சேர்த்துருவோம், அங்கே ரொட்டேஷனே இருக்காது, புது முடியே வராது, பழைய முடி மாத்திரம்தான் இருக்கும். சரி, ஒரு முடியினோட வாழ்க்கை நேரம் எவ்வளோன்னு பார்த்தா 5 வருஷம் தான். 5 வருஷம். 5 வருஷத்துக்கு மேலே ஒரு முடி உங்கள் தலையில் இருக்காது. இப்போ நீங்கள் ஒரு முடியினோட மொத்த வாழ்க்கை டைமே 5 வருஷம். அப்போ எப்படி ஆகுன்னா 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு 10% குறையும். இப்போ நீங்கள் ஒரு 20 வயசில் 25 வயசில் 1 லட்சம் முடி தலையில் இருக்குன்னா, ஒரு 35 வயசில் 90,000 முடி தான் இருக்கும், 45 வயசில் 80,000 முடி தான் இருக்கும், 50 வயசில் 60,000 முடி தான் இருக்கும். அப்படியே அந்த குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். ஸோ டென்சிட்டி வந்து நார்மலாக குறையிறது தான். இந்த பராமரிக்கிற முறையில் தான் இப்போ நிறைய பேர் நல்லா வச்சுருக்காங்க. ஆமாம், அதுதான் அதில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது தம்பி. அதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணுங்கிறது. அப்போ அந்த உள்ளேருந்து உதறக்கூடிய அந்த ஃபேக்டர், அதாவது ஹார்மோனல் ஃபேக்டர், தைராய்டு, பிசிஓடி, அனீமியா, இந்த 3ஐயும் கட்டாயம் கரெக்ட் பண்ணி ஆகணும். அனீமியா வந்து எல்லா லேடிஸுக்கும் அனீமியாவுக்கு ரொம்ப சிம்பிள். தினம் சாப்பாடில் கொஞ்சம் கீரை, கொஞ்சம் பேரிச்சம்பழம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா எந்த பொம்பளைக்கும் அனிமையாக வர்றதில்லை. பட் அதை செய்கிறதில்ல.
நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆமாம். ரெண்டாவது பிசிஓடி. இந்தியாவில் இப்போ கிட்டத்தட்ட 70% 75% பீப்புளுக்கு பிசிஓடி இருக்குது. ஏர்லி ஸ்டேஜில் பிசிஓடியை டயக்னோஸ் பண்ணணும். எப்படி இருக்கும்? பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி வந்துடும். ஆம்பளை மாதிரி தேவையில்லாத இடங்கள்ல எல்லாம் முடி முளைக்க ஆரம்பிச்சிடும். தலையில் இருக்க முடி உதிர ஆரம்பிச்சிடும். அதாவது ஆம்பளைக்கு எப்படி முடி உதிருதோ, ஆம்பளைக்கு எப்படி வழுக்க வருதோ, அதே மாதிரி பெண்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்படி வந்தால் உடனே அதுக்கு அட்டன் பண்ணணும். அது 100% க்யூரபிள். மாத்திரை போட்டோன்னே மேல் ஹார்மோன் குறைஞ்சிரும், ஃபீமேல் ஹார்மோன் செட்டில் ஆயிரும், நல்லாயிருவாங்க. ஓகே. தைராய்டு ஒன்று தான் கடவுளால் தான் காப்பாற்ற முடியும். தைராய்டு ஹேர் ஃபால் வந்துட்டாங்க அப்படின்னா நான் இப்படி நெஞ்சில் கை வச்சுருவேன். போச்சுமா, சரி ஒரு ட்ரை பண்ணுவோம், முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாதுகாப்பு பண்ணலாம், அவ்வளோதான் பண்ண முடியுமே ஒழிய ஃபுல்லாக க்யூர் பண்ண முடியுமானா முடியறதில்ல. ஏன்னா தைராய்டு அந்த ஹார்மோனோட எஃபெக்ட் எப்படி இருக்கும்னா, முடிக்கு 7 கோட் இருக்குது, 7 சட்டை இருக்குது. அதாவது ஸ்கின் மாதிரியே தான் முடியும். ஸ்கின்னுக்கு எப்படி 7 லேயர் இருக்கும், முடிக்கும் 7 லேயர் இருக்குது. அதில் அவுட்டர் லேயர் சல்ஃபர் பாண்டுனால டைட்டாக பாண்டடாக இருக்கும். அந்த சல்ஃபர் பாண்டெல்லாம் உடச்சி விட்டுரும் தைராய்டு ஹார்மோன் குறைவாக இருந்தால். ஓகே. அப்போ உங்களோட ஹேர் டைரெக்டாக எந்த டேமேஜுக்கும் இப்போ இதாக ரெடியாக இருக்கும். அப்போ இந்த 3 கட்டாயம் லேடிஸ் பார்க்கணும். ஹேர் ஃபால் 50லேருந்து 70 முடிக்கு மேலே போனால், 50லேருந்து 70 முடி போனால் பரவாயில்லை. ரெண்டாவது, இது ஹேர்னோட, அதாவது தலையினோட பகுதியிலிருந்து எங்கேருந்து வெளியே வருதோ அந்த இடத்துல, அதில் பேனு, பொடுகு, கொப்பளம், அப்புறம் நீங்கள் சொல்கிற எல்லா டேமேஜும். இந்த பேன் அவங்கவுங்க குடும்ப சொத்து மாதிரி ஆக்கிட்டாங்க. குடும்பத்தில் மகன் பேரன் பேத்தி மாதிரி பேனும் அவங்களுக்கு குடும்பத்திலே ஒன்று மாதிரி வச்சுக்கிறாங்க. அம்மாவுக்கு 4 பேர் இருந்தால் பொண்ணுக்கு 40 பேனு. அவங்க என்ன சொல்லுவாங்க, அவ்வளோதானே சார் பேனு, 4 10 தானே சார் அப்படிம்பாங்க. என்னம்மா இது என்ன 4 பாம்பு வளர்கிற மாதிரி சொல்கிறீங்களேம்மா, பேனை காலி பண்ணுங்கம்மா, கேட்க மாட்டாங்க. பேனுக்கு பெருன்னு ஒரு ஆயின்மெண்ட் இருக்குது. போட்டால் ஒரு நாளைக்கு குடும்பம் பூரா போட்டாச்சுன்னா மொத்தம் போயிடும். ஒரு ராத்திரி போட்டு வாஷ் பண்ணிட்டா மொத்தம் போயிடும். அது சாதாரண ஒரு வைத்தியம். அதை ஏன் அந்த பேனை கிளியர் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சார் இவா இப்போ நம்ம சரி பண்ணிடுவோம், இவா ஸ்கூலுக்கு போவா சார், இன்னும் 2 மாதம் கழித்து திரும்ப கொண்டாந்துருவா சார். அப்போது திரும்ப வந்துருங்கிறதுக்காக இப்போ இருக்கிறத வைத்தியமே பண்ண மாட்டாங்க. அப்போ 4 40,000 40 40 40 50,000 சொரிஞ்சிக்கிட்டே கிடப்பாங்க. சொரிஞ்சு புண்ணாக்கிடுவாங்க, கொப்பளம் வந்துடும். கொப்பளம் இன்னும் பாதி முடி போயிடும். பேன் இருந்தால் முடி ஹெல்த்தியாக இருக்கும்னு ஒரு லாஜிக் பார்க்குறாங்களே. அது எப்படி பேன் இருந்தால் எப்படி ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு பேசிக்கிறாங்க டாக்டர். அது எல்லாம் பேசுவாங்க. அது பாட்டி பூட்டி பேசுகிறது. அது ஓகே. என்ன ஒன்று. அப்புறம் பொடுகு. முடியினோட லாஸ்ட்டில் பெர்மனெண்ட்டாக இல்லைனாலும் அது டெம்பரரி ஹேர் ஃபால். பட் என்ன ஆகும் அப்படின்னா, நாளடைவில் டென்சிட்டி குறைஞ்சிக்கிட்டே போயிடும் பொடுகு இருக்கிறவங்களுக்கு. அப்போ பொடுகை கிளியர் பண்ணணும். பொடுகை கிளியர் பண்ணால் என்ன பண்ணணும்? தினம் தலை குளிக்கணும், தினம் தலை குளிக்கணும், தினம் தலை குளிக்கணும். இது ஏன் தினம் தலைக்குங்க வேண்டியிருக்கு? ஏன்னா யாருமே தலை குளிக்கிறது இல்லை. வாரத்துக்கு 2 நாள் குளிக்கிறத ஃபேஷன் ஆக்கிட்டாங்க. இப்போ ஆம்பளைங்களும் அப்படி ஆகிட்டாங்க. ஆம்பளைங்க வீட்டில் இருக்கிற அம்மாக்கள் சொல்லிடுறாங்க, எம்மா நீ தினம் தலை குளிச்சின்னா போச்சுன்னா உனக்கு சைனஸ் வந்துடும், அலர்ஜி வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும், மண்டை போட்டுருவான்னு சொல்லி மண்டையில் இருக்க முடிய பூரா அவனை வழுக்க மண்டை ஆக்கி அவனுக்கு ஃபிகரே கிடைக்காம அவன் வாழ்க்கையவே காலி பண்ணி விட்டுற வேண்டியது. ஏன்னா பாதி பொம்பளைங்க சார் அது பொடுகு இருந்துட்டு போகுது சார், நீங்கள் முடிய மாத்திரம் வளங்க அப்படிம்பாங்க. ஏம்மா மூளை இருக்காம்மா, முடியினோட வேரில் கிருமியை வச்சுக்கிட்டு நான் எப்படிம்மா முடிய வளர்க்க முடியும்? அதை சரி பண்ணால் தான் பண்ண முடியும். தினம் தலைக்குடினா குளிக்க மாட்டாங்க. இது 2. அதுக்கு நல்ல ஷாம்பு இருக்குது. உங்களுக்கு எந்த ஷாம்பு உங்களுக்கு ஒத்துக்கிடுதோ அந்த ஷாம்பை ரெகுலராக போட ஆரம்பிச்சிங்கன்னா பொடுகு குறைய ஆரம்பிச்சிடும். இது 2வது. 3வது, இந்த கொப்பளம் வந்தால், தலையில் கொப்பளம் வந்தால் லைஃப் லாங் கொப்பளம் ஆயிரும். ஸோ ஒன்று பேனையும் பொடுகையும் உள்ளே வச்சிட்டிங்கனாலே கொப்பளம் வந்துடும். கொப்பளம் வந்துச்சுன்னா லைஃப் லாங் ஆகி போயிடும், அப்புறம் ஹேர் போயிடும். கொப்பளம் வந்தால் M+100ன்னு ஒரு மாத்திரை இருக்குது, அது கொஞ்ச நாளைக்கு தொடர்ந்து போட்டால் அது கண்ட்ரோல் ஆயிரும். இது முடியினோட தலையினோட பகுதியிலேருந்து வர்றது. அப்புறம் முடியினோட வெளியே இருக்கிறது. இதில் பெரிய டேமேஜ் என்ன அப்படின்னா, லேடிஸ் தலையை சீவுறது. இவர் சொல்கிற மாதிரி போட்டு சீவுன்னு சீவுறதுங்கிறது எப்படின்னா, முடியை இங்கிட்ட தூக்கி போட்டுட்டு இழுக்கிறது, முடியை பிடிச்சி 4 பேர் தொங்குறது. அந்த வேலையே இருக்கக்கூடாது. முடியை நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா போதும். நான் என்ன சொல்லுவேன், முடியை போட்டு இறுக்கி கெட்டாதீங்க, முடியை லூஸாக விட்டு பழகுங்க. முடியை இப்படியே சுற்றுறது. ஆம்பளைங்க ரோலர் வச்சுக்கிட்டு ரோலர் இப்படியே சுற்றிக்கிட்டே போகிறது. நான் 1 வருஷம் ரோலர் இப்படி சுற்றுங்க, 1 இன்ச்சு காலியாயிரும். இன்னொரு வருஷம் சுற்றுங்க, இன்னொரு 1 இன்ச்சு காலியாயிரும். இப்படி பூரா போயிடும். பொம்பளைங்க மெதுவாக இப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறது. இது ஒரு பக்கம். 2வது, ஸ்ட்ரைட்டனிங், பெர்மிங், இதெல்லாம். அதாவது ஹேர்னோட ரூட்டில் டச் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டனிங், பெர்மிங் பண்ணலாம். பட்
அதை ரெகுலராக பண்ணக்கூடாது. 15 நாளைக்கு ஒரு தடவை போய் நான் உட்காந்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுறேன், அயன் பாக்ஸை போட்டு தேய்க்கிறேன்னா, அயன் பாக்ஸை போட்டு உங்கள் ஸ்கின்ல முகத்தில் தேய்ச்சி பாருங்கள், ஸ்கின் என்ன ஆகும்? அதே தான் உங்கள் ஹேருக்கு டேமேஜ். எப்போமோ ஒரு தடவை சார் எனக்கு ஒரு கல்யாணம், இல்லை என் தங்கச்சி கல்யாணம், என் தம்பி கல்யாணம், நான் 2வது கல்யாணம் பண்ண போகிறேன், ரைட், சந்தோஷம், நல்லா பண்ணிக்கிடுங்க, நல்லா ஜாலியாக இருங்க, பரவாயில்ல. பட் அதே வேலையாக உட்காந்துட்டு இந்த அயன் பாக்ஸ் மாதிரி தேய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஹேர் வந்து ஸ்ட்ரென்த்து போயிடும். ஸ்ட்ரென்த்து போயிடுச்சுன்னா தானாக உதிர ஆரம்பிச்சிடும். இது வந்து இந்த ஹேரை வந்து டேமேஜ் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் மாத்திரம்தான். ஹேரை சும்மா விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். இதை நம்ம டேமேஜ் பண்ணி இந்த பேனை உருவுறேன், அந்த ஈரை திங்கிறேன், இதை போட்டு இழுக்கிறேன், இந்த வேலையெல்லாம் விட்டுருங்க. கண்டிஷனர் இருக்குது, அழகாக கண்டிஷன் ஆகிரும். நீங்கள் போட்டு சிக்கு எடுக்கிறேன்னு இருக்கிறத பூரா பிச்சு எடுத்துட்டு 6 வருஷம் 7 வருஷம் வீட்டில் உட்காந்து பிச்சு எடுத்துருவாங்க. எடுத்துட்டு நம்மள்கிட்ட வந்தோடனே 15 நாளில் அவங்களுக்கு சரியாயிடணும். வந்து உட்காந்து சார் 15 நாள் மருந்து போட்டேன் இன்னும் உதறலை. உனக்கு எவ்வளோ நாளாக ஊந்துக்கிட்டு இருக்கு? 6 வருஷம். 6 வருஷம் ஊந்தது நான் 15 நாளில் சரி பண்ணிட முடியுமா? கொஞ்சமாவது கேட்கணும்ல அப்படிம்பாங்க. ஏம்மா 15 நாளில் பிள்ளைய பத்திர முடியுமா? கொஞ்சமாக பெற முடியுமா? 10 மாதம் கழித்து தான் பெற முடியும். நாளாகும் பொறுமை. ஏன்னா ஹேர்னோட ட்ரீட்மெண்ட் அதனோட லைஃப் சைக்கிள் பொறுத்தது. அந்த சைக்கிள் வந்து ஒரு தடவை ஒரு முடி போய் இன்னொரு முடி வளரும்போது அந்த சைக்கிள் எவ்வளோ நாள் இருக்கோ அந்த சைக்கிள் வரைக்கும் நம்ம ஒழுங்காக ட்ரீட் பண்ணணும். ஆம்பளைங்களாக இருந்தால் ஹேர் ஃபாலுக்கு 2 வருஷம் ட்ரீட் பண்ணணும். லேடிஸாக இருந்தால் 6 மந்த்ஸாவது பண்ணணும். தைராய்டாக இருந்தால் லைஃப் லாங் பண்ணணும். நீங்கள் கையையும் காலையும் வச்சுட்டு சும்மா இருந்தீங்கன்னா, பேன் இல்லாமல் பொடுகு இல்லாமல் க்ளீனாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, தினம் தலைக்கு குளிச்சிங்கன்னா பாதி ஹேர் ஃபால் உங்கள் கையிலேயே சரியாகி போயிடும். மீதி ஹேர் ஃபால் நான் இருக்கேன் உங்களுக்கு சரி பண்ணி கொடுங்க. சூப்பர் டாக்டர். அவளோட காத்துட்ருக்காங்க காலர்ஸ், பேசிடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் குட் மார்னிங் சார், ராயபுரத்துலேருந்து கால் பண்ணுறோம் சார். சொல்லுங்கள் சார், டாக்டர் இருக்காரு, கேளுங்க கேள்வி. நன்றி. சொல்லுங்க தம்பி. சார் நல்லா இருக்குங்க? நல்லா இருக்கேன் தம்பி. உங்கள் ப்ரோக்ராம் இருக்கிறதா பார்த்துட்டு இருக்கேன் சார். நிறைய இஷ்யூஸ் நல்லா சொல்லிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ தம்பி. தேங்க்ஸ் டாக்டர். இப்போ எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது டாக்டர். சரி ஓகேங்களா? இதே தான் அந்த ஹேர் லாஸு கொஞ்சம் கேப் இருக்கு. ஸோ கேப் இருக்கு. உங்க அப்பாவோட அப்பா, அம்மாவோட அப்பா, அம்மாவோட அண்ணன் தம்பி யாராவது வழுக்கை? இல்லை டாக்டர், அந்த மாதிரி யாருமே இல்லை டாக்டர். ஓ, உங்க குடும்பம் பூரா யாருமே வழுக்கை இல்லை? இல்லை டாக்டர். சரி, உங்களுக்கு இப்போ டென்சிட்டி மாத்திரம் கூடணும், அவ்வளோதானே? ஆமாம் டாக்டர். தைராய்டுக்கு மாத்திரை போடுறீங்களா? போடுறேன் டாக்டர். கவர்மெண்ட் டேப்லெட் தான் போட்டிருக்கேன், தைராக்சின். சரி, எவ்வளோ மில்லிகிராம் போடுறீங்க? அது 100 mcg டாக்டர். சரி, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க. ஆண்களில் வந்து டென்சிட்டி குறையிறது, இந்த சைடில் மேலே ஏறுறது, நடுமண்டையில் வழுக்க விழுறது, இது எல்லாமே பொதுவாக மேல் பேட்டர்ன் பால்னஸ். இதை வந்து யாருமே ஒத்துக்கிட மாட்டாங்க. குடும்பத்தில் யாராவது வழுக்கையா? 60 வயசில் தான் சார் வழுக்க வந்துச்சு. இப்போ வழுக்க கிடையாது. ஏடா 60 வயசில் வழுக்க வந்துச்சா 30 வயசில் வழுக்க வந்துச்சா? நான் கேட்டேன். உங்கள் அப்பாவுக்கு, உங்கள் அப்பாவோட அப்பாவுக்கு, அம்மாவோட அப்பாவுக்கு வழுக்கையான்னு கேட்டால் எந்த வயசில் வழுக்க வந்தாலும், இப்போ எனக்கு இன்றைக்கி 50 வயசில் வழுக்க வருது அப்படின்னா என் பையனுக்கு 20 வயசில் வழுக்க வந்துடும். அதுதான் ஜீன் ரெப்ரசன்டேஷன். என்னோட அப்பாவுக்கு வழுக்க அப்படின்னா எனக்கு வரலாம். இது வந்து ஹார்மோன், வாழையடி வாழை. இதை வந்து ஈஸிலி க்யூரபிள், அழகாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். பட் அதை ஒத்துக்கிடணும். 2 இயர்ஸ் வைத்தியம் பண்ணணும். நீங்கள் தைராய்டினால் வரக்கூடிய ஹேர் ஃபால் நீங்கள் நினைக்கிறீங்க. பொதுவாக தைராய்டினோட ஹேர் ஃபால் வந்து பெண்களை தான் அதிகம் பாதிக்குது, ஜென்ஸை வந்து ரொம்ப பாதிக்கிறது இல்லை. பட் 100 மில்லிகிராம் தைராய்டு போடுற அளவுக்கு ஹைப்போ தைராய்டாக இருந்தால் அது வந்து ஹேரை வந்து தின்னாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் கேளுங்க. 2 இயர்ஸ் கண்டினியூஸாக இந்த கண்டினியூஸாக அப்படின்னு சொன்னால் நான் விட்டு போடுவேன், விடாமல் போடுவேன், இந்த வேலையே இருக்கக்கூடாது. இது ரெகுலராக பண்ணால் தான் சரியாக வரும். சோறு எப்படி தினம் சாப்பிட்றீங்களோ அதை மாதிரி நினச்சி முடியினோட வேருக்கு சோறு போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி பண்ணால் தான் தப்பிப்பீங்க. இல்லைன்னா உங்கள் வாழ்க்கைக்கு டென்சிட்டி வராது. ராத்திரி ஹேர் 10 ஸ்ப்ரே டெய்லி நைட் அடிச்சுக்கிடுங்க. காலையில் ரீடென்சில் இந்த லோஷன் வந்து டென்சிட்டி கூடுறதுக்காக இங்க் ஃபில்லரில் எடுத்து உள்ளே போடுங்க. மூஞ்சில் வடியை விட்டுறாதீங்க. மூஞ்சி பூரம் கரடி குட்டி மாதிரி முடி முளைச்சிரும். தமிழ்நாட்டில் பாதி பொம்பளை கரடி குட்டி ஆகி போச்சு இந்த மருந்தை போட்டு. இது என்னன்னா வலியை விடுறதுங்கிறது இல்லாமல் கையில் இப்படி வச்சுக்கிட்டு கையில் தேய்க்கிறது நம்ம ஊரில் பழக்கம். எண்ணெயை தடவிட்டு கையில் தடவுறது, காலில் தடவுறது, எங்கெல்லாம் தடவுறீங்களோ அங்கே எல்லாம் முடி முளைக்கும். அதாவது முடி முளைக்கிறது இல்லை, எல்லா இடத்துலையும் முடி இருக்குது. முடி தெரியாத இடத்துல இருக்கிற பூனை முடியை
இந்த மருந்து போட ஆரம்பித்தோன்னே அந்த பூனை முடியெல்லாம் நம்ம மேலே தடவ ஆரம்பிச்சோன்னா பூனை முடியெல்லாம் திக்கான ஹேர் ஆகி போயிடும். அதாவது இருந்த முடி தெரியாமல் இருந்த முடி நம்ம தெரிகிற முடி ஆக்கிடுவோம். அதை மாத்திரம் கவனமாக செய்யுங்க. நீங்கள் கொஞ்சம் ரெகுலராக பண்ணுங்கள் தம்பி. பண்ணுறது நம்ம இந்த 2 சொல்யூஷனும் லைஃப் லாங் போடலாம், ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இருக்காது. சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்னு அடுத்து கேட்பாங்க. உட்காந்து எழுத ஆரம்பிச்சோன்னே சைடு எஃபெக்ட் வருமானு, எப்பா நீ போயிட்டு வா வழுக்க மண்டே ஆயிடுவேன், உன் வாழ்க்கையில் உனக்கு ஃபிகரே கிடையாதுன்னு சொல்லி அனுப்பிடுவேன். ஏன்னா சைடு எஃபெக்ட் இல்லாமல் வைத்தியமே கிடையாது. டாக்டரை பார்க்கக்கூடாது, ஆஸ்பத்திரிக்கு வரக்கூடாது, ஒன்றையும் சாப்பிடக்கூடாது. ஒரு ஆப்பிள் இருக்குது, ஒரு ஆப்பிள் முளைக்கிறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட 100 கிலோ கெமிக்கல் சேர்க்குறாங்க ஒரு ஆப்பிளுக்கு. இது வந்து ஒரு சும்மா ஒரு இதுதான் சொல்கிறேன். ஒரு ஆப்பிள் மரத்துலேருந்து ஒரு ஆப்பிள் வர்றதுக்கு 100 கிலோ கெமிக்கல் சேர்க்குறாங்க. அந்த செடி இம்புட்டூன்லேருந்து வளர்ந்து பெரிய செடி ஆற வரைக்கும் இந்த மாதத்தில் இந்த கெமிக்கல், இந்த மாதத்தில் இந்த கெமிக்கல், இந்த மாதத்தில் இந்த கெமிக்கல், இதெல்லாம் போட்டால் தான் ஒரு செடியே முளைக்குது. நம்ம நினைக்கிறோம் ஆப்பிளை சாப்பிட்டாச்சே சுத்தமானது, வேறு எதையும் சாப்பிடாமல் இருந்தாலும் ரொம்ப நல்லது. ஒன்றும் கிடையாது, எல்லாம் கெமிக்கல் தான். இங்கே இப்போ பூரா உலகமே கெமிக்கல் தான், உலகமே எல்லாமே ஜீன் ஆல்டர்டு தான். அதனால் நம்ம இந்த சைடு எஃபெக்டை பார்க்கவே கூடாது. நமக்கு மெயின் எஃபெக்ட் என்ன வேணும்? முடி வேணும். போட்டுக்கிட்டே இருங்க, சைடு எஃபெக்ட் வந்தால் அதை அப்புறம் பார்த்துக்கலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் மயிலாடுதுறையிலேருந்து கால் பண்ணியிருக்கேன் சார். கேளுங்கம்மா, சந்தேகம் வேணும் கேளுங்க, டாக்டர் இருக்காரு. ஹலோ, சொல்லடாம்மா. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், எனக்கு ஃபேஸ் ஃபுல்லாக பிம்பிள்ஸ் இருக்குது சார், பிளாக் மார்க்கும் அதிகமாக இருக்குது. வயசு என்னம்மா உனக்கு? 24 சார். கல்யாணம் ஆயிட்டா? இல்லை சார். எப்போ கல்யாணம்மா? இன்னும் 1 இயர் ஆகும் சார். பிசிஓடி இருக்காம்மா? இல்லை சார். சரி, வேறு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்லம்மா? இல்லை சார். உங்களோட அந்த ஜிஆர்எம் ஆயில்மெண்ட் இருக்குல்ல சார், அது நாங்கள் என்னோட ஜிஆர்எம் ஆயில்மெண்ட்டா? நான் தயாரிக்கணும். ஜிஆர்எம் பிளாக் மார்க் சொன்னீங்கல்ல சார், அது இப்போ யூஸ் பண்ணலான்ட்டு. ஏய் சோம்பேறி சோம்பேறி, ஜிஆர்எம் பிளாக் மார்க்குக்கு பருவோட பிளாக் மார்க்குக்கு இல்லை, சாதாரணமாக வரக்கூடிய மார்க்குக்கு. ஏன்னா பருவோட மார்க்குக்கு ஜிஆர்எம் போட்டோம்னா பரு கூடிரும். ஓகே. பாதியை கேட்டுட்டு பாதியை விட்டுறக்கூடாது, மண்டை கரெக்டாக கேட்கணும் சொல்கிறத. சரியா? ஓகே சார். சரியா? நான் சொல்கிறத கொஞ்சம் கவனி மண்டை, சோம்பேறி மண்டை. இது வேறு அப்படியே மொத்தமும் டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு பாருங்க. அதாவது பருவுக்கு காரணமே உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு ஹார்மோன், அது ஒரு ஸ்டீராய்டு ஹார்மோன் மாதிரி தான். அது வந்து எண்ணெய் சுரப்பியிலேருந்து எண்ணெய் அதிகம் வருது, வர்ற பாதையில் அடைப்பு, அதுதான் பரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? திரும்ப இந்த ஸ்டீராய்டு ஆயின்மெண்ட், நான் ஜிஆர்எம் எதுக்கு சொல்லுவேன்? அலர்ஜிக்கு போடுங்க, கருப்பு இருந்தால் போடுங்க. பருவோட கருப்புக்கு அதை தொடக்கூடாது. பருவோட கருப்புக்கு நீங்கள் அதை போட்டிங்க அப்படின்னா 15 நாளில் கருப்பு போயிடும், பரு இவ்வளோ தண்டிக்கு வந்துடும். அதுக்கு அடுத்து 1 மாதத்தில் திரும்ப கருப்பாகி போயிடும். அப்போ அந்த வேலை பண்ணக்கூடாது. இமீடியட்டாக இப்போ நாளைக்கு 15 நாளில் கல்யாணம், எனக்கு இமீடியட்டாக போகணும்னா எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுறது தான் அந்த ஆயின்மெண்ட். ஏன்னா இதில் என்னென்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஆம்பளைங்களும் சரி பொம்பளைங்களும் சரி, ஸ்டீராய்டு ஆயின்மெண்ட்டை போட்டு பழகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. தினம் நைட்டு போட்டுக்கிடுவாங்க, ஆள் பலன்னு இருப்பான். போட்டுட்டு பீச்சு சினிமா தேட்டர்னு போய் சைட் அடிச்சுக்கிட்டே சுற்றுவான் தம்பி. கல்யாணம் பண்ணணும்னு அந்த நினைக்கிற அந்த நேரம் தான் அந்த அவன் போட்ட மருந்தினோட சைடு எஃபெக்ட் வரும். இவ்வளோ தண்டியாக வந்துடும். ஏன்னா அன்னியன் மாதிரி ஆயிடுவான், அவள் ஓடி போயிருந்துருவான். நீ பார்க்குறப்ப அழகாக இருந்த, இப்போ நீ சரியில்லை, நீ வேண்டாம்டுவா. இது எதனால் வந்துச்சு? இந்த மருந்துனால. அதாவது தேவையில்லாமல் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு 10 நாள் பண்ணுறேன், 15 நாள் பண்ணுறேன், வெரி குட், ஒன்றும் தப்பு இல்லை. பட் அதையே கண்டினியூஸாக போடக்கூடாது. அப்போ நான்லாம் என்ன பண்ணுவேன்? ஒரு 15 நாளைக்கு தருவேன். 15 நாளைக்கு கொடுக்கும்போதே சொல்லிடுவேன், உன் வாழ்க்கையில் நீ நல்லா இருக்குன்னா 15 நாளில் திரும்ப வா, நல்லா இருக்கக்கூடாதுன்னா போட்டுக்கிட்டே இரு அப்படின்னா. ஏன்னா எழுதும் போதே சொல்லிட்டோம்னா தான், இல்லைன்னா 15 நாள் கழித்து வரமாட்டான், 15 வருஷம் கழித்து வருவான் தம்பி. 15 வருஷம் கழித்து மூஞ்செல்லாம் பிஞ்சு போய் வருவான் தம்பி. தோலுக்குள்ளே இருக்கிற இலாஸ்டிக் டிஷ்யூவை பிச்சு விட்டுரும், கொலாஜனை பிச்சு விட்டுரும், கோடு கோடா பிஞ்சு போய் வருவான். அவனுக்கு அப்பவும் தெரியாத அது அந்த மருந்துனால என்ன. நீ செய்ய வேண்டியதுமா, கல்யாணம் இல்லை அப்படின்னா ஏசிஎன் H1 ரெண்டையும் கலந்து ஃபுல் ஃபேஸ் ராத்திரி. H1 வந்து 10 பேரில் 2 பேருக்கு அலர்ஜி வரும், வந்தால் H1 நிப்பாட்டிக்கணும். முகம் வீங்குதுன்னா நிப்பாட்டிக்கணும். உன் வாழ்க்கையில் கலராக முடியாது. அந்த மருந்து ஒத்துக்கலைன்னா எந்த மருந்து ஒத்துக்கிடாது ப்ளீச்சிங்கில். ஐசினான்னு ஒரு டேப்லெட் 6 மாதத்துக்கு. கல்யாணம் பண்ண மாட்டேன், குழந்தை உண்டாக மாட்டேன்னா தான். இப்போ கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ வேண்டாம். நீங்கள் 1 இயர் கேப் இருக்குன்னா பரவாயில்ல. M+100 6 மாதம், ஐசினா 6 மாதம், க்ளோ ஸ்கின் 6 மாதம், க்ளோ ஜி கோல்டு சோப்பு ரெகுலராக போட்டுக்கலாம்.
ஏசிஎன் H1 ஆயின்மெண்ட் இந்த மாத்திரையெல்லாம் 6 மாதம் முடிஞ்சதுக்கப்புறமும் கண்டினியூ பண்ணிங்கன்னா கலர் நல்லா மெயின்டைன் ஆகுமா. எல்லாம் முடிஞ்சு பருவெல்லாம் கம்ப்ளீட்டாக நார்மல் ஆன பருவ ஏசிஎன்னே நிப்பாட்டிட்டு H1 மாத்திரம் வச்சு மெயின்டைன் பண்ணலாம். நல்லா மெயின்டைன் பண்ணி நல்ல கலர் ஆகிட்டோம் பலன்னு ஆகிட்டோம் அப்படின்னா வாரத்துக்கு 2 நாள் வாரத்துக்கு 1 நாள் அப்படியே மெயின்டெனன்ஸ் போய்கிட்டே இருக்கலாம். இதுக்கும் சைடு எஃபெக்ட் இருக்கான்னு கேட்கக்கூடாது. சைடு எஃபெக்ட் இல்லாமல் டாக்டரே கிடையாது. டாக்டர்கிட்ட வரணும்னு நினச்சா சைடு எஃபெக்ட் இருக்க தான் செய்யும். சைடு எஃபெக்ட்டும் பேசினா நான் வைத்தியமே பண்ணுறதில்ல. என்கிட்ட சைடு எஃபெக்ட்னு சொன்னோன்னே சீட்டை எடுத்து கையில் கொடுத்துருவேன். எப்பா என்னை விட்டுரு, பக்கத்தில் 100 பேர் இருக்காங்க, அங்கே போய் பாரு. சைடு எஃபெக்ட் இல்லாமல் நீ வைத்தியம் பண்ணுறதா இருந்தால் உன் வாழ்க்கையில் நீ என்ன நினைக்கிறியோ அது நடக்கவே செய்யாதுன்றேன். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றியம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். டாக்டர், ஹிருசிட்டிசம் அப்படின்னா என்னன்றதை பற்றியும், ஜென்ரலாக இப்போலாம் சலூன் போகிறது ஒரு ஃபேஷன் ஆகிப்போச்சு. சலூனை மெயின்டைன் பண்ண போகிறாங்களா இல்லை வெறுமனே ஒரு 1500 செலவு பண்ண போகிறாங்களா அப்படின்றதுலாம் நம்மளுக்கு தெரியல. ஸோ கண்டினியூஸ் சலூன் விசிட்ஸ்ன்றது நல்லதா கெட்டதா அப்படின்றத பற்றி ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் பார்க்கலாம். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஸோ டாக்டர், இந்த சலூன் மந்த்ரா, சலூனுக்கு போனால் இப்போ ஸ்டார் சலூன் ஆகிடுச்சு எல்லாமே. முன்னாடி 250 ரூபா 300 ரூபாய்க்குள்ளே முடியக்கூடிய விஷயங்கள் இப்போ 5000 ரூபா 6000 ரூபா வரைக்கும் போயிடுச்சு. சரி, 50 ரூபாய்க்கு முடி வெட்டுறது எதை வச்சு வெட்டுவீங்க? 1000 ரூபாய்க்கு முடி வெட்டுறது எதை வச்சு வெட்டுவீங்க? ரெண்டுமே கத்திரிக்கோள் தான் டாக்டர். பரவு வேற என்ன செய்யும்? இது ஒரு நல்ல பதில் இருந்தாலும் எனக்கு இன்னும் நான் எதிர்பார்க்கிறேன். அதாவது 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் காஃபி குடித்தாலும் எங்கே போய் காஃபி குடித்தாலும் ஒன்று தான். பட் என்னென்னா அந்த என்வாயன்மெண்ட், ஏசி, 4-5 அழகான ரிசப்ஷனிஸ்ட்டு, ஏன்னா அந்த பொண்ணுங்களை பார்த்துக்கிட்டே இருந்தால் முடி வெட்டுறது கூட நல்லாயிருக்கும். முடி எந்திரிச்சிக்கிடும், ஏன்னா அப்படி ஜம்முன்னு ஜாலியாக அப்படி அதை அப்படி பார்த்துக்கிட்டே அப்படி அவ்வளோதானே ஒழிய பெருசாக ஒரு வித்தியாசமும் இல்லை. நீங்கள் அவங்க அந்த ஜெல்லை தடவி அந்நேரம் அந்த ஸ்டைலை கொடுத்து அந்த ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கும். போய் குளிச்சு முடிச்சோன்னு திரும்ப கோழி மாதிரி. ஆமாம் டாக்டர், இது ரைட்டு தான். அவங்க கண்ணாடியில் நல்லா தெரியும். அவங்க கண்ணாடி நல்லா இருக்கும், நம்ம வீட்டு கண்ணாடியில் அது நல்லா இருக்கும். ஆமாம் டாக்டர், தான் கண்ணாடி தான் பிரச்சனை. அது இது நான் என்ன சொல்கிறேன் தம்பி, முடியே வெட்டணும் அவ்வளோதானே. வேற ஒன்றும் அதில் ஏதாவது வேற எது இருக்கா? இல்லை. அதாவது என்டேஞ்சர் பண்ணக்கூடாது ஹேரை. நீங்கள் ஓவராக இப்போ நான் சீயக்காவே போடாதுங்க எல்லாரையுமே. ஏன்னா சீயக்காவை போட்டோன்னே அவன் என்னமோ துணி துவைக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு டம்முன்னு தலையில் போட்டு அடிக்கிறது, எண்ணெய் மசாஜ்னு சொல்லி முடியை பூரா பிடிங்கி எடுத்துடுறது, இது தேவையில்லாதது தான். நீங்கள் அதாவது மசாஜ் பண்ணுறீங்க, மசாஜ் எப்போ யார் பண்ணுவா? ஒரு கவலையில் ஒரு ஆளுக்கு இருக்கும்போது லைட்டாக அப்படியே மசாஜ் பண்ணோம்னா ஒரு கேரிங்காக பண்ணுறது. நம்மால் அதை என்ன பண்ணிட்டான், முடிக்கு மசாஜ் போனீங்கன்னா முடி நல்லா முளைக்கும். முடிக்கும் மசாஜுக்கு முடி பூரா உயிர் இல்லாததுங்க. ஓகே, பணத்துக்கு நீங்கள் மசாஜ் பண்ணி என்ன செய்ய போகிறீங்க? ஒன்றுமே ஆகாது. நீங்கள் பணத்தில் ஜெல்லு போட்டு என்ன செய்ய போகிறீங்க? அது எவ்வளோ நேரம் நிற்கும்? அது நிற்காது. அப்போ எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு டாக்டர். இப்போ ஹேர் ஸ்பா அப்படின்னு எல்லா இடத்துலையுமே இப்போ கூவி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஹேர் ஸ்பானாலே என்னென்னா அது க்ரீம் எடுத்து உள்ளே வேறு வரைக்கும் போய் தேய்ச்சி அப்போ நல்லா இருக்கும். ஒன்றுமே உள்ளே போகாது. ஓகே, ஒன்று மாத்திரம் பார்த்துக்கிடுங்க, மண்டைக்குள்ளே நீங்கள் எதை போட்டாலும் போகாது. நீங்கள் கொடுக்குற மருந்து எப்படி போகணும்னு கேட்டிங்கன்னா அந்த மருந்துக்கு பெனிட்ரென்ட் இருக்குது. அதாவது அந்த மருந்தை உள்ளே கொண்டு போகிறதுக்கு ஒரு சின்ன கார் மாதிரி ஒரு வெஹிக்கிள் இருக்குது. ஓகே, அந்த வெஹிக்கிள் தான் உள்ளே கொண்டு போக முடியும். கண்டதெல்லாம் நீங்கள் போடுறதெல்லாம் உள்ளே போயிடுமா? உள்ளே போய் நீங்கள் வேறு ஒன்றும் வேண்டாம், முட்டையை தேய்க்கிறாங்க முடி முளைச்சிருங்கிறான். நிறைய பேர் இருக்கான் தம்பி முட்டையை தேய்க்கிறவன். ஏன்னா கண்டிஷனரில் முட்டை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஏன்னா முட்டையை தேய்ச்சா எப்படி முடி முளைக்கும்? முட்டை உள்ளே போயிடுமா? உள்ளே போய் வேருக்கு போயிடுமா? முட்டையை போட்டு படுத்து பாம்பு வீட்டுக்குள்ளே சுற்றிட போகுது. முட்டையை சாப்பிட்றேன்னு தலையை தின்னுட்டு போயிடும். இது தேவையில்லாதது தான். ஆக்சுவலாக நீங்கள் பாருங்கள், பேசாமல் இருந்தீங்கன்னா இப்போ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வைங்க தம்பி, 50 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் எதுவும் கிடையாது. அவங்களுக்கு முடி இவ்வளவு நீளம் இருந்துச்சு. இவ்வளவு நீங்கள் சொல்கிறீங்களே இவ்வளவு இதாக அனுப்புறது, இவ்வளோ தான் முடி இருக்குது ஒரு பொம்பளைக்கு. இது ஸ்டைலா? அது பாய் கட்டுனிடுவாங்க. இல்லை அதாவது லேடிஸ்னோட ஹேர்னோட இதே சொல்கிறதே தம்பி 50% அவங்க கையில் இருக்குது. அவங்க சுத்தமாக சுகாதாரமாக ஹேரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்குது. நான் பேசிக்கலாக என்ன சொல்லுவேன், 30 வயசு 35 வயசு ஆயிடுச்சா சீரம் போடுங்க. சினிமா நடிகர்கள் பார்க்குறோம் சார், ஹேர் நல்லா திக்காக ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறாங்க.
அதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ஜெல் போட்டு அப்படி திக்காக இருக்கிற மாதிரி காட்டுறது. இப்போ உங்களுக்கு முடி இருக்குது, முடியை இப்படியே நிற்க வச்சிடுறது. முடியை நிற்க வைக்கிறதுக்கு என்ன செய்யறது? அந்த ஜெல்லை தடவணும்னா முடி நின்றுக்கிட்டே இருக்கும். டாக்டர் சீக்கிரட்டை சொல்லிட்டாதீங்க. இல்லை அந்த ஜெல்லி தடவிட்டா, ஜெல்லை எடுத்துட்டா என்ன ஆகும்? முடிஞ்சு வச்சு நனைஞ்சு போன கோழி மாதிரி ஆகி போயிடும். அதை நினைக்கிறது இல்லை நம்ம மக்கள். பட் அந்த ஸ்ட்ரெயிட்டனிங்காக அதுக்காக போடுற ஜெல் எல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தைராய்டு ஹார்மோன் எப்படி ஹேர்னோட அவுட்டர் ஷீத்தை டேமேஜ் பண்ணுது, அதெல்லாம் டேமேஜ் பண்ணிடும். ஒரு ஷாம்பு போடுறோம், 90 செகண்டில் வாஷ் பண்ணிடுங்கன்றோம். 1.5 நிமிஷத்துக்கு மேலே எந்த கெமிக்கலையும் நீங்கள் தலைக்குள்ளே முடி மேலே வைக்காதீங்க, தலை மேலே வைக்காதீங்க. அந்த கெமிக்கல் இருந்துக்கிட்டே இருக்க வந்து ஹேர் வந்து அதனோட ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிக்கிட்டே போங்கிறோம். நீங்கள் ஜெல்லை தடவுறீங்க, ஸ்ட்ரெயிட்டனிங் ஜெல், இல்லைன்னா அப்படியே நிற்கக்கூடிய ஜெல். இந்த ஜெல்லெல்லாம் தடவிங்கன்னா அப்படியே நிற்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் அதை உள்ளே வைப்பீங்க? காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே, எந்த காஸ்மெட்டிக்ஸாக இருந்தாலும், காஸ்மெட்டிக்ஸ் தான் வேர்ல்டு இப்போ, அதாவது காஸ்மெட்டிக்ஸ் இல்லாமல் இருக்க முடியாது. பட் காஸ்மெட்டிக்ஸ் போடுறத கொஞ்சம் குறைக்கணும். குறைக்கிறது எப்படி? 1 மணி நேரம் 2 மணி நேரம் பார்ட்டிக்கு போகிறேன், போட்டு வந்துடுறேன், உடனே வாஷ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் காலையில் போட்டிருக்க ஜெல்லை நைட்டு அடுத்த நாள் காலையில் தான் வாஷ் பண்ணுவேன்னு சொன்னால் அந்த ஜெல் என்ன ஆகும்? ஊறிடும், ஃபுல்லாக ஊறிடும், ஹேர் பூரா வம்பா போயிடும். இதில் இன்னும் ஒரு குரூப் எப்படி இருக்காங்க பாருங்கள். தலையை குளிப்பாங்க, குளிச்சுட்டு துண்டை கட்டிடுவாங்க, துண்டுக்குள்ளேயே காயட்டும் அப்படின்னு. துண்டுக்குள்ளே காயுதோ இல்லையோ, ஈரம் இருக்க 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 நீங்கள் ஸ்கின்னை வந்து நீங்கள் கையை வந்து தண்ணிக்குள்ளே விட்டுருங்க, ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் விடுங்க, தோலெல்லாம் பிரிய ஆரம்பிச்சிடும். ஆமாம் ஆமாம், அதே தான் ஹேருக்கும். அந்த ஹேர்னோட ஷீத்தெல்லாம் பிரிய ஆரம்பிச்சிடும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ, அதாவது எவ்வளவு சீக்கிரம் நீங்கள் ஷாம்புவை வாஷ் பண்ணுறீங்களோ, எவ்வளவு சீக்கிரம் நீங்கள் பாத்ரூம் விட்டு வெளியே வர்றீங்களோ, எவ்வளோ சீக்கிரம் ட்ரை பண்ணுறீங்களோ அது நல்லது. ஓகே, குளிக்கணும், ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணாமல் விட்டுட்டு நீங்கள் உள்ளே சுருட்டிக்கிட்டு காலையில் சுற்றுனதை மத்தியானத்துக்கு மேலே தான் அவங்க மெதுவாக எடுப்பாங்க. ஆமாம், ஹேர் போயிடும். ஆமாம் ஆமாம். இந்த மாதிரி சின்ன 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 இம்ப்ரூவ்மெண்ட். இல்லை எனக்கு இன்னும் நல்லா ஃப்ளரிஷிங்காக திக்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சா சீரம் இருக்குது, சீரம் போட்டால் போதும். சினிமா நடிகைகள் என்ன சார் போடுறாங்க? சீரம் தான் போடுறாங்க. சீரம் வந்து ரெகுலர் ஆக்கிடுறாங்க. லைஃப் லாங் அவங்க சீரம் போட போட ஹேர்னோட டெக்ஸ்சர் ஸ்ட்ராங் ஆயிடுது. அதாவது வேறு ஒன்றும் இல்லை தம்பி, நீங்கள் ஒரு செடிக்கு உரம் போடுற மாதிரி தான். இந்த செடிக்கு அந்த சீரத்தை போட்டுக்கிட்டே இருக்கும்போது சீரம் எல்லாத்துலேயுமே விட்டமின் சி, ப்ரோட்டீன்ஸ் நிறையா இருக்குது. அது எல்லாமே உள்ளே போக போக ஹேர் நல்ல ஸ்ட்ரென்த்தண்டாக ஃப்ளரிஷ்டாக அப்படி ஷைனிங்காக பல 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 பலன்னு இருக்கும். சினிமா பட் ஆமாம், ஆனால் ரெகுலராக பண்ணணும். ஓகே டாக்டர், அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ சார். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நான் சரண்யா கரூர்லேருந்து பேசுகிறேங்க சார். சொல்லுங்கள் சரண்யா, டாக்டர் இருக்காரு, கேளுங்க. ஓகேங்க சார். ஹலோ டாக்டர். ஹலோ அம்மா. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் அம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நான் எப்படி இருக்கேன்டாம்மா? நல்லா இருக்கீங்க சார், எப்பயும் போல. அதாம்மா, நான் ஆல்வேஸ் ஹாப்பி மேன்மா, லவ்ட் பை லாட் ஆஃப் ஃபீமேல்ஸ்மா. ஓகேங்க சார். வாழ்க்கையில் இன்பம் என்னம்மா இருக்குது? நம்மளை நேசிக்கிறதுக்கு ஆட்கள் வேணும். நம்மளை நேசிக்கிறதுக்கு ஆட்கள் இருந்தாங்கன்னா அதை விட சந்தோஷம் எதுவுமே இல்லை. 4 பேர் நேசித்தா போதும்னு சொல்லியிருக்காரு ஒரு கவிஞர். என்னை 40 பேர் நேசிக்கிறாங்க சார். 4000 பேர். 4000 பேர். 4000 பேர். ஓ, 4000 பேர் நேசிக்கிறாங்களாம். 4000 பேர் நேசி. சார் 4 லட்சம் பேர் சார். 4 lakh people வந்து உங்களை நேசிச்சிருக்காங்க சார். தேங்க்யூமா, தேங்க்யூமா, தேங்க்யூ. சொல்லுடாமா, என்னம்மா விஷயம்? ஏலத்தில் நீங்கள் தான் ஜெயிச்சிங்க, சொல்லுங்க. கை வந்து ரொம்ப பிளாக்கா இருக்குங்க சார், அதுவும் இல்லாம கொஞ்சம் ஷைனிங்கா இருக்குங்க சார், அதுக்கு என்ன பண்ணலாம்? கை ஷைனிங்காக இருக்கா? இல்ல சார், பிளாக்காக இருக்கு, ஷைனிங்காக ஆகணும். ஆமாங்க சார். நார் வச்சு தேப்பியாமா குளிக்கும்போது? குளிக்கும்போது நார் வச்சு தேப்பியா? இல்லைங்க சார், அப்படிலாம் இல்லைங்க சார். ஸ்க்ரப்பிங் பண்ணுவியா? இல்லைங்க சார், எதுவும் பண்றதில்ல சார். ஜி கோல்டு சோப் தான் ஃபேஸுக்கும் கைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரிம்மா. அப்புறம் ஆனா வந்து 10 டேஸா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். இருந்தாலும் ஏதாவது க்ரீம் மாதிரி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அது இல்லைம்மா, கையில் வந்து வெளிப்பகுதியில் மாத்திரம் கருப்பாக இருக்கா, வெயில் போகிற இடங்கள்ல மாத்திரம்? ஆமாங்க சார், கையில அந்த முதுகு எந்த அளவுக்கு கை வச்சிருக்கேனோ அதுல இருந்து கருப்பா இருக்குங்க. முதுகு முதுகும் கருப்பா இருக்கு சார், காலும் கருப்பா இருக்குங்க சார். சரிம்மா, சரிம்மா, நான் சொல்கிறது கேளுமா. இதில் 2 விஷயம். ஒன்று, சன் ப்ரோன் ஏரியாஸில் மாத்திரம் வந்துச்சு அப்படின்னா சன் அலர்ஜினால் வரக்கூடிய பிக்மெண்டேஷன். அது சன்யா லோஷன் இருக்குது, சன்யா லோஷனை தினம் காலையில் தடவிக்கணும். நைட் அந்த கருப்பு போகிறதுக்கு ஜிஆர்எம் ஆயின்மெண்ட்டை போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா கருப்பு மாறிடும். கருப்பு மாறினதுக்கப்புறம் ஜிஆர்எம்மை விட்டுறணும், வெயிலில் போகக்கூடாது. வெயிலில் போவேன், சன் அலர்ஜி வரக்கூடாது அப்படின்னா நான் தான் வந்து கொடைப்பிடிக்கணும். அது நடக்கிற கதை இல்லை. ஒரு தடவை சரி பண்ணிவிட்டு திரும்ப ஒரு தடவை கருப்பாகி போச்சு அப்படின்னு வை, அப்புறம் அந்த கரிச்சட்டியை மாற்றவே முடியாது. அதனால்
ஒரு தடவை நான் சொல்கிறத கரெக்டாக பண்ணிடாமல் ஜிஆர்எம் போடு, காலையில் சன்னியா போடு, ஜிஆர்எம் கருப்பு போகணுன்னே ஜிஆர்எம் நிப்பாட்டிக்கோ, சன்னியா லோஷனை கண்ணி பண்ணிக்கோ, வெயிலில் போகக்கூடாது. ஈவினிங் 5 மணிக்கு மேலே ஊரை சுற்று, 5 மணி வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே கிடக்கணும். இல்லையா எங்கேயா ஆஃபீஸ்க்குள்ளேயே கிடக்கணும். வெயிலில் சுற்றினா போகாது. இது வந்து சன் அலர்ஜி. ரெண்டாவது, எல்லா லேடிஸும் பொதுவாக சொல்லிடுவாங்க நான் எதையும் தேய்க்கிறது இல்லை சார். அப்புறம் கடைசியாக சொல்லுவாங்க, இல்லை சார் ஒரு சின்ன ஸ்பாஞ்சு மாதிரி இருக்குது அதை வச்சு தேய்ப்பேன் அப்படிம்பாங்க. எதையும் தேய்க்கக்கூடாது. இந்த தோலில் வந்து அதை வச்சு தேய்ச்சேன், இதை வச்சு தேய்ச்சேன், கதையாகாது. சுரக்கா நாரை வச்சு தேய்ச்சேன், ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சேன், அருவாளை வச்சு அறுத்தேன், கத்தியை வச்சு தேய்ச்சேன், ஆக்சாப்ளைடு போட்டு தேய்ச்சேன், கருப்பு போகாது. இந்த வியாதிக்கு பேர் அமைலாய்டோசிஸ். போட்டு ராவுன்னு ராவுறது. எறும்பு மாட்டுக்கு பூரா சகதிக்குள்ளே இருக்கும்னு அதில் போட்டு ராவுவோம். யானையை குளிப்பாட்டும் போது போட்டு ராவுவாங்க, தேங்காய் மட்டையை வச்சு ராவுவாங்க. அதை மாதிரி நம்மளும் போட்டு ராவ வேண்டியதில்லை. நமக்கு தோலில் வந்து சுத்தமாகிறதுக்கு எல்லாமே இருக்குது. நம்ம போட்டு இந்த ராவக்கூடாது. இந்த ராவுனாலே இந்த வியாதி வந்துருச்சுன்னா இந்த ராவுற மட்டை 5 ரூபா, இந்த கருப்பு போகிறதுக்கு 50,000 ரூபா. உங்களுக்கு 50,000 ரூபா செலவழிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தால் அதுவும் பண்ணலாம். இது வந்து இந்த ரெண்டாவது, அதாவது இந்த கையில் முதுகில் இந்த ரப்பர் பேண்டை போட்டு தேய்க்கிறது, இல்லைன்னா முதுகு கொண்டு போய் செவத்தில் போட்டு தேய்க்கிறது, இந்த வேலையெல்லாம் விட்டுறணும். இதுக்கும் அதே ஜிஆர்எம் போடுங்கம்மா போயிடும். ட்ரீட்மெண்ட் ரெண்டுக்குமே ஒன்று தான். வெயிலில் போகாதீங்க. ஜி கோல்டு சோப்பு உடம்பு பூராமே போடலாம். ஏன் கைக்கும் முகத்துக்கு மாத்திரம் போட்டு முகம் மாத்திரம் கலர் ஆகி போச்சு, இப்போ கை பூரா இப்படி இருக்கும்? அது இல்லை, உடம்பு பூராமே போடலாம். அதில் என்னென்னா அந்த ஜி கோல்டு சோப்பு ஏன் நான் அதை இது பண்ணுறேன்னா, அது குளுட்டத்தயான் கெமிக்கல் கலந்த சோப்பே வேண்டாம்னு சொல்கிறப்போ, குளுட்டத்தயான் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட், ஸ்கின்னுக்கு நல்லது, ஆன்டி ஏஜிங். ரிங்க்லிங் வந்து வர்றது கொஞ்சம் லேட்டாகும், வரத்தான் செய்யும். வயசை வந்து முழுக்க ஜெயிக்கிறதுக்கு யாருனாலே முடியாது, பட் கொஞ்சம் லேட் ஆகும். ஆன்டி ஆக்சிடென்ட்டுங்கிற போது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. நான் எப்படி ஹேருக்கு சீக்ரோ சீரத்தை ரெகுலராக போடுங்க, முடி உதறலை, ரெகுலராகவுமே டெய்லி போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா ஹேர் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகுமோ, அது மாதிரி ஸ்கின்னுக்கு வந்து அந்த ஜி கோல்டு சோப்பை போட்டு குளிக்கும்போது அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி குளுட்டத்தயான் ஸ்கின்னுக்கு நல்லது. இப்போ காஸ்ட்லி, இன்னும் 10 கம்பெனி 15 கம்பெனி வந்துருச்சு, 100 கம்பெனி போட ஆரம்பித்தாங்கன்னா குறைஞ்சிடும். எப்போவுமே மொதல் ப்ராடக்ட் வந்து காஸ்ட்லி தான். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. இந்த ராவுன்னு முதல் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு டாக்டர். ஒரு ஃபோம் வந்து தேய்ப்பாங்க இல்லைங்களா? ஆமாம், அந்த கம்பெனி பேரே ராவு தான். நான் ரீசெண்டாக பார்த்தேன். அந்த கம்பெனி பேரே ராவு தான். ஆமாம் டாக்டர், கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் என்ன சொன்னாலும் அது கேட்க மாட்டாங்க தம்பி, அது கேட்கவே மாட்டாங்க தம்பி. இது லேடிஸுக்கு ஒரு பெரிய இதாகவே ஆகிப்போச்சு தம்பி. நான் நிறைய பேர் இப்போ அமைலாய்டோஸோடு பார்க்குறேன். அந்த அமைலாய்டோஸுக்கு ட்ரீட்மெண்ட் சொல்லும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கும் தம்பி. அதாவது அவங்களுக்கு பாருங்கள், 15 நாள் ராவுவாங்க, 15 வருஷம் ராவியிருப்பாங்க, முழுக்க கரிச்சட்டி மாதிரி பூரா யானைத்தோல் மாதிரி ஆக்கிடுவாங்க. வைத்தியத்துக்கு வந்தோடனே இவங்களுக்கு 15 நாளில் சரியாகணுமாங்க. உருவங்க பார்த்துக்கணுங்க. எனக்கு அமைலாய்டோசிஸ் வர வச்சிருவேன் அப்படின்னு நான் ஏற்கனவே 1 நிமிஷம் தான் பேசுவேன், அந்த 1 நிமிஷமும் கழுத்தை கடிச்ச மாதிரி பேசி விட்டுருவேன். சரிங்க டாக்டர், அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்கம்மா? நான் ஹேமலதா மேடவக்கத்துல இருந்து பேசுறேன். கேளுங்க ஹேமலதா, டாக்டர் இருக்காரு, சந்தேகம் என்னன்னு சொல்லுங்க. சார், சொல்லுடா. எனக்கு வந்து ஆயில் ஸ்கின்னா இருக்கு சார். பிம்பிள் வந்தா பிளாக் மார்க்ஸ் அப்படியே நிக்குது. உனக்கு வயசு என்னம்மா? ஹலோ, வயசு என்ன? 24 சார். கல்யாணம் ஆயிட்டா? இல்ல சார். எப்போ கல்யாணம்? அது தெரியல சார். உன் கல்யாணத்தை தானம்மா கேட்டேன், ஏன் கல்யாணத்தை கேட்டான்? நீ உன் கல்யாணத்தை சொன்னா தான் அதுக்கு ஏற்ற மாதிரி மாத்திரை தர முடியும், அதுக்கு தான் கேட்டேன். அது ஒன்றும் 2 இயர்ஸ் ஆகும் சார். சரி, இன்னும் ஒன்றும் பார்க்கல. சரிம்மா, நான் அந்த இது சொல்கிறேன். அதாவது எண்ணெய் வந்து ஃபேஸில் வரக்கூடிய எண்ணெயோ தலைக்குள்ளே வரக்கூடிய எண்ணெயோ, இந்த எண்ணெய் வந்து சீபம். இந்த சீபம் வந்து ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி, அதாவது ஃபங்கஸ் வியாதிகள் பூஞ்சக்காலனோட வியாதிகள் எதுவும் ஃபேஸில் பொதுவாக வர்றதில்லை, தலைக்குள்ளே எதுவுமே வர்றதில்லை. ஏன்னா இந்த எண்ணெய்னால் 1. 2, இது வந்து ஒரு பெஸ்ட்டு மாய்ஸ்சரைசர், நேச்சுரல் மாய்ஸ்சரைசர். 3வது, மஸ்கிட்டோவை ரிப்பல் பண்ணுற ப்ராப்பர்ட்டி. அதாவது நீங்கள் எங்கே வேணாலும் கொசு கடிக்கும், முகத்தை கடிக்காது. கடவுள் கொடுத்த படைப்பு. இப்போ இந்த சீபம் தான் இந்த 3 ப்ராப்பர்ட்டியும். அப்போ எண்ணெய் இல்லைன்னா இந்தியாவில் எண்ணெய் இல்லைன்னு லோன்னு எல்லா பக்கமும் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இவங்க முகத்துலையாவது எண்ணெய் வருது, எண்ணெயை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. பட் இருந்தாலும் சரி, எண்ணெய் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நாளைக்கு கல்யாணம் பண்ணும்போது எண்ணெயாக இருக்குது அப்படின்னு மாமியார் சொல்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லாத்துக்கும் ஒரு இது வச்சுருப்பாங்க. வந்து உட்காந்துனே, சார் என் மாமியார் சார் 2 நாளைக்கு முன்னாடி என்னை பார்க்க வந்தாங்க சார், எண்ணெய் வடியுது, இந்த எண்ணெயை சரி பண்ணிட்டு வாங்க அப்படிங்க. இந்த அம்மாவுக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி எண்ணெய் வடிஞ்சிருக்கோம்,
அதெல்லாம் இப்போ கேட்குறது கிடையாது. அவங்களுக்கு அந்த மாமியார் ஆன உடனே ஏதாவது ஒன்று சொல்லணும்ல, மூக்கு கோணிருச்சு, கண்ணுக்கு திரியிருச்சு இப்படின்னு எதையாவது ஒன்று சொல்லி விட்ருவாங்க. இவா உடனே நம்மள்ட்ட வந்துடுவா, சார் என் மாமியார் சொல்லிட்டுவாங்க ஒன்று எடுங்கன்பா. நான் அப்போத்தையும் சொல்லுவேன், ஏம்மா என்ன இந்தியாவிலே இல்லை, ஓன்ட்டையாவது இருக்குன்னு பாருமா அப்படின்னு. இது எதுக்காக அந்த கல்யாணத்தை கேட்குறேன் அப்படின்னா, அந்த எண்ணெயை குறைக்கக்கூடிய மாத்திரை போடும்போது கல்யாணம் பண்ணால் குழந்தையோட பல்லெல்லாம் டேமேஜ் ஆகி போயிடும், குழந்தையோட மற்ற உறுப்புகள் டேமேஜ் ஆகிரும் அப்படின்னு ஒரு தியரி. அதனால் 6 மாதம் டைம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு போட்டுக்கலாம். இவங்களுக்கு முகத்தில் கரும்புள்ளியும் இருக்குது. அதனால் ACN H1 2 ஆயின்மெண்ட்டையும் கலந்து ஃபுல் ஃபேஸ் ராத்திரி, ஐசினா தினம் ராத்திரி, M+100 தினம் ராத்திரி. 6 மாதம் கல்யாணம் இல்லைன்னா G Gold சோப் போடுமா, எண்ணெய் போயிடும் ஆனால் ஃபேஸ் ட்ரை ஆயிரும். அப்புறம் திரும்ப வந்து எண்ணெய் கேட்கக்கூடாது, என்ன சார் எண்ணெய் போயிடுச்சு ட்ரை ஆகி. நீ தான் எண்ணெய் போகணும்னா நான் எண்ணெய் போகிறதுக்கு மருந்து சொல்லிட்டேன், எண்ணெய் போனால் ட்ரை ஆகும். மாய்ஸ்சரைசர் போடணும். ஆமாம், அடுத்து திரும்ப ஃபோன் பண்ணுங்க. அது அடுத்து பேசுங்க. ஓகே டாக்டர், இந்த ஹிருசிட்டிசம் அப்படின்னா என்னன்ற ஒரு சின்ன விஷயத்தையும், அடுத்து ஹேர் டை அப்படின்றது திரும்ப எல்லாருக்கும் ஒரு ராக்கெட் சயின்ஸ் மாதிரி இருக்குது. ஹேர் டே கரெக்டாக எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி பேசுவோம் டாக்டர். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஹிருசிட்டிசம். ஸோ டாக்டர், ஹிருசிட்டிசம் அப்படின்னா என்ன டாக்டர் அர்த்தம்? ஹிருசிட்டிசம்னா ஆணை போல் பெண்ணுக்கு முடி முளைப்பது, மீசை தாடி எல்லாம் முளைக்கிறது தான். அதாவது ஆம்பளை மாதிரி பொம்பளை மாற ஆரம்பிச்சிடுறது. ஆம்பளையோட ஹார்மோன் பொம்பளையோட உடம்புல அதிகமாக இருக்கிறது. பேசிக் ரீசன் வந்து பிசிஓடியை ட்ரீட் பண்ணணும். ட்ரீட் பண்ணுறதுக்கு மெட்ஃபார்மின் போடணும். மெட்ஃபார்மினோட ஒரு நல்ல எஃபெக்ட்டு உடம்பும் குறைஞ்சிரும். ஸோ உடம்பும் குறைஞ்சிரும், ஹார்மோனும் குறைஞ்சிரும், ஹேர் வளர்றது நின்றுடும். இது வந்து சுகர் கொடுக்குற மாத்திரை இல்லைங்க? ஆமாம், மெட்ஃபார்மினுக்கு நிறைய ஆக்ஷன் இருக்குது தம்பி. அதாவது நீங்கள் ஸ்கின்ல போடுற பல மாத்திரைகளுக்கு, இப்போ டேப்ஸோன்னு ஒரு லெப்ரஸிக்கு போடுற மாத்திரை இருக்குது. இன்னும் 28 வியாதிகள் கொடுக்கலாம். ஓகே, 28 வியாதிகள் கொடுக்கலாம். மெட்ஃபார்மின் வந்து காலில் வரக்கூடிய புண்ணு கூட கொடுப்போம், சுகர் இல்லாமையே. ஓகே, காலில் வரக்கூடிய புண்ணு, இரத்த குழாயில் வரக்கூடிய புண்ணு, முகத்தில் வரக்கூடிய பரு குறையாமல் இருந்துச்சு அப்படின்னா, ஓகே, மேல் ஹார்மோன் கூடுதலாக வரக்கூடிய எல்லா கண்டிஷனுக்கும், உடம்பை குறைக்கிறதுக்கு, இப்படி மெட்ஃபார்மினுக்கு நிறைய ஆக்ஷன் இருக்குது. அந்த மெட்ஃபார்மின் போட்டோம் அப்படின்னா அந்த மேல் ஹார்மோன் குறைய ஆரம்பிச்சிச்சுனாலே ஹிருசிட்டிசம் இனி வர்ற முடியை குறைச்சிடலாம். ஓகே, வந்த முடியை எடுக்கணுமே, லேசர் வந்து 5 சிட்டிங், மாதத்துக்கு ஒரு சிட்டிங், 5 மாதம், அப்புறம் வருஷம் ஒரு சிட்டிங். அதாவது லேசர்னு சொன்னோன்னே எல்லாரும் பொதுவாக நினைக்கிறது 100க்கு 100% க்யூரு, இனி லைஃப் லாங் முடியே வளராது, இது லேசர் பண்ணியாச்சுன்னா சரியா. அவன் கொடுத்துருக்காங்க, அவன் கொடுத்ததை கம்ப்ளீட்டாக சரி பண்ணுறதுக்கு நம்ம ஒன்றும் கடவுள் கிடையாதுங்க. காஸ்மெட்டாலஜி வைத்தியம் எல்லாமே டெம்பரரி. எல்லோரும் உடனே இந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, இவங்க எல்லாம் போனோன்னே என்ன சொல்லுவாங்க, சார் கேரண்டி இருக்கா அப்படிம்பாங்க. நம்ம கார்டு போட்டு தரட்டுமா, இல்லைன்னா ஏதாவது பத்திரம் எடுத்துகிட்டு வரியா, பத்திரத்தில் எழுதி கையெழுத்து போட்டு தரட்டுமா. அடுத்து நான் கேட்பேன், சரி நீ வந்து இன்னொரு 3000 வருஷம் 4000 வருஷம் உயிரோடு இருப்பேன்னு கேரண்டி இருக்கா அப்படிம்பேன். அது எப்படி சார்? அதை மாதிரி தான், நீ பெர்மனெண்ட் கிடையாது, நான் பெர்மனெண்ட் கிடையாது, யாரும் பெர்மனெண்ட் கிடையாது, அப்புறம் என்ன இது மாத்திரம் பெர்மனெண்ட்டு? காஸ்மெட்டாலஜி வைத்தியம் எதுவுமே பெர்மனெண்ட் கிடையாது, எல்லாமே 6 மாதம் டெம்பரரி தான். இதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த 5 மாதம் ரெகுலராக பண்ணிவிட்டு, மாதம் ஒரு தடவை பண்ணிவிட்டு, அப்புறம் வருஷம் ஒரு தடவை லைஃப் லாங் பண்ணணும். பண்ணிங்கன்னா தான் திரும்ப வராமல் இருக்கும். ஓகே, இல்லைன்னா வந்துக்கிட்டே இருக்கும். பட் அந்த ஹார்மோன் வந்து கண்ட்ரோல் பண்ணாமல் டைரெக்டாக லேசர் பண்ணிங்கன்னா யூஸே இருக்காது. எந்த ஹார்மோன் வந்து இந்த முடியை தூக்கி வளர்க்குதோ அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணுறது தான் பெட்டர். அது ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் மாத்திரை போட்டு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு மாத்திரையை இதை லேசர் பண்ணிட வேண்டியதான். இல்லை மாத்திரையை போட்டுக்கிட்டே இருக்கும்போது லேசர் பண்ணணும். பட் லேசர் வந்து பர்மனெண்ட் கிடையாது, டெம்பரரி ட்ரீட்மெண்ட் தான். லேசர் வந்து ஹேர் ரிடக்ஷன் ப்ரோக்ராம் தான், ஹேர் ரிமூவல் ப்ரோக்ராம் கிடையாது. ஓகே டாக்டர், அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கங்க. வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? ரேணு ஃப்ரம் கரூர். சொல்லுங்கள் ரேணு, டவுட் கேளுங்க, டாக்டர் இருக்காரு. ஹலோ சார். சொல்லு ரேணு. சார் உங்களோட வெரி பிக் பேங்க் சார். இவ்வளோ பெருசாம்மா? நீங்க சார் உங்களோட ட்ரீட்மெண்ட்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சார். தேங்க்யூம்மா.
சார் எனக்கு ஒரு 3 கொஸ்டின்ஸ் இருக்குங்க சார், கேட்கலாங்களா? சொல்லுமா. சார் எனக்கு மரு இருந்துங்க சார், முகத்துல கருப்பு கலர்லாம் இருக்கும் இல்லைங்க. மரு தொங்குது. மருங்க சார். இல்லைங்க சார், அது நாட்டு மருந்துன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்தாங்க சார். அது வச்சும் மரு போயிடுச்சானா அந்த இடத்துல ஓட்டையாயிருச்சுங்க சார். சிமெண்ட் வச்சு பூசு. சார் ஒயிட் சிமெண்ட் வச்சுக்கிடாமா. ஒயிட் சிமெண்ட்டை கொஞ்சம் தண்ணியில் குழப்பி லைட்டாக பூசிட்டோம்னா அது மூடிடும். அது ஓட்டையாயிருச்சுங்க. அம்மேட்டு இன்னொன்று வந்து கழுத்தை சுற்றி பிளாக் கலராக இருக்குங்க சார். அதுக்கு என்னத்தை தடவுனா? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க சார், அது தானாவே அப்படியே பிளாக்காக இருக்குங்க. அது ஒரு ஆசிட் போட்டீங்கன்னா உறிஞ்சு தோல் போயிடும். 2 3. அப்புறமேட்டு கழுத்துல வந்து லைன் ஆட்டம் ஒன்று இருக்குங்க சார். கழுத்தில் லைன் ஆட்டம் ஒன்று இருக்கா? உனக்கு வயசு என்ன? 18ங்க சார். 89ஆ? 18 18. 18ஆ? எவ்வளோ வெயிட் இருக்க? 68ங்க சார். எவ்வளோ ஹைட் இருக்க? 155. 155க்கு 68 அதிகம் இல்லையா? ஆமாங்க சார். கழுத்து கருப்பு வரத்தானே செய்யும், கழுத்தில் கோடு விழத்தானே செய்யும். வெயிட்டை குறைக்கணுமா இல்லையா? சார் ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க சார். ஓ, ட்ரை பண்ணுறது எப்படி ட்ரை பண்ணுறது? சாப்பாடை குறைச்சா ட்ரை போயிடும். சாப்பாடை குறைச்சிருவியா? எஸ் சார். இல்லைம்மா, சாப்பாடை குறைக்கலைன்னா கழுத்தில் இருக்கிற கருப்பு பெர்மனெண்ட்டாக போகாது, கழுத்தில் இருக்கிற கோடும் பெர்மனெண்ட்டாக போகாது. அப்புறம் கேள்வி என்ன கேட்டாங்க? பரு, அதான் சிமெண்ட் வச்சு பூசணும். ஓட்டை. சரி, நான் உனக்கு பதில் சொல்கிறேம்மா. அதாவது சின்ன சின்ன மறு மாதிரி வர்றத இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஆசிட் போடுறதுக்கு. இப்போ நான் முகத்துலலாம் அது வந்து ஆசிட் எழுதி தர மாட்டேன். சார் சும்மா ஒரு ஆசிட் எழுதுங்க அப்படிம்பாங்க. ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துட்டு போ. ஓட்டையானா என்னை கேட்க மாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு போ, நான் போடுறேன். ஓட்டையாயிருமா? ஆமாம், இப்படி கூடி ஓட்டை போய் அப்படி கூடி வெளியே வந்துடும், பரவாயில்லையா அப்படிமா. பேசாமல் இருந்துருவாண்டாம்மா. என்னன்னா இந்த நாட்டு மருந்து அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, சின்னோண்டு ஒரு பாட்டில் வரும் தம்பி. அதில் ஒரு ப்ரஷ்ஷோடு வரும். இந்த ப்ரஷ்ஷோடு உட்காந்து தடவ ஆரம்பிச்சிருவாங்க. இது பரு விழுந்துடும். மறு விழுந்துடும். ஓட்டையாயிருச்சு. ஒரு குரூப் ஓட்டை, ஒரு குரூப் பூரா பொத்து போய் கருப்பாகி போயிரும் பார்த்துக்கிடுங்க. சரி, தோலில் வந்து உள்பகுதியில் கருப்பு வந்துச்சுன்னா உங்கள் லைஃபுக்கு போகாத. இப்போ என்ன பண்ணுறது? பருவை கில்லாதீங்க, பருவோட விளையாடாதீங்க. மருவை பிக்காதீங்க, மருவோட விளையாடாதீங்க. யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. பருவோட பிச்சு அதில் ஒரு ஓட்டை, மருவோட ஆசிட் போட்டு அதில் வர்ற ஓட்டை. இந்த மரு வந்து அம்மா அப்பா தாத்தா பாட்டி நம்ம கொடுத்துட்டு போகிற சொத்து. லேசர் நிம்மதியானது. பர்மனன்ட் க்யூராக இல்லை. 35 வயசு வரைக்கும் வரும். வர நேரம் ரிமூவ் பண்ணிக்கிட வேண்டியதான். 15 நாளில் உதிர்ந்துடும். பேர்ன் பண்ணோம்னா ஒரு வாரம் கருப்பாக இருக்கும், ஒரு வாரம் ரொம்ப டார்க்காக தெரியும், ஒரு வாரத்தில் உதிர ஆரம்பிக்கும், வெள்ளையாக இருக்கும் ஒரு வாரம், அப்படி நார்மல் ஆயிரும். இது வந்து நார்மல் ட்ரீட்மெண்ட் ஃபார் மரு. இந்த வேறு ஏதாவது வில்லங்கங்கள் பண்ணால் அது சரியே ஆகிறதில்ல. ஏன்னா இப்போ பள்ளம் விழுந்துருச்சுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த பள்ளத்தை போக்குறதுக்கு 1000 கோடி ரூபாய்க்கு நீங்கள் மருந்து போட்டாலும் போகாது. பள்ளம் வந்து பருவனால நேரம் சரி, நீங்கள் ஏதாவது வில்லங்கம் பண்ணி வரக்கூடிய இது வந்து 30% தான் க்யூர். இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி ஒயிட் சிமெண்ட்டை வாங்கி பூசிட வேண்டியதான். பூசிட்டு மேலே பவுடர் போட்டிங்கன்னா ஒன்றும் தெரியாது. இவ்வளோ தான் செய்ய முடியும். இல்லையா இதில் எதுலேயும் போகலையே சார், நான் என்ன சார் செய்யட்டும் அப்படின்னு கேட்டால், காஸ்மெட்டிக் கேமோஃப்ளாஜ் பவுடர் இருக்குது, க்ரீம் இருக்குது, டெர்மா கலர்னு. அந்த டெர்மா கலர் க்ரீமை போட்டால் அது சிமெண்ட் மாதிரி பூசிடும். மேலே பவுடரை போட்டிங்கன்னா வெளியே ஒன்றுமே தெரியாது. இப்படி ஒரு ஓட்டை இருந்துச்சு, ஓட்டை இருக்குது, எதுவுமே தெரியாது. பட் இது இந்த தப்பு பண்ணாமல் இருக்கலாம். இந்த தப்பு பண்ணுறத நம்ம விடணும். நான் தான் சொன்னேன், முகத்தோட விளையாடாதீங்க, முகத்தோட வில்லங்கங்கள் பண்ணாதீங்க. 1 2 கழுத்தில் அது வந்து வெயிட்டு தம்பி. வெயிட்டை குறைச்சே ஆகணும். வெயிட்டை குறைக்கல அப்படின்னா போகவே செய்யாது. அதாவது கழுத்தில் பாதி பேருக்கு இருக்குது, யானைத்தோல் மாதிரி கழுத்து கருப்பாகி போயிடும். அது வந்து ஏகாந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ் அப்படின்னு. நடுவில் கோடு மாதிரி ஸ்கின்னு மாத்திரம் உங்களுக்கு ஒரு தோல் வந்து தடிமன் ஆக ஆக மடிப்பு விழ ஆரம்பிச்சிடும். மடிப்பு விழுந்துச்சுன்னா அந்த மடிப்பு மாத்திரம் வெள்ளையாக இருக்கும், மற்றதெல்லாம் கருப்பாக இருக்கும். மருந்து வந்து HTMன்னு ஒரு மருந்து இருக்குது. அதை லைட்டாக போட்டிங்கன்னா கொஞ்சம் எரியும், கொஞ்சம் தோல் உரியும், நார்மல் ஆயிரும். பட் வெயிட்டை குறைக்கலைன்னா திரும்ப வந்துடும். வெயிட்டை குறைச்சா தான் பெர்மனன்ட் க்யூர். அந்த கோடும் போயிடும் அதில். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்தலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ சார். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? ஐயாவிலேருந்து மணிவண்ணன் சார். சொல்லுங்கள் சார், உங்கள் கேள்வி என்னன்னு கேளுங்க, டாக்டர் இருக்காரு. ஹலோ டாக்டர். சொல்லுங்கள் தம்பி. சார் எனக்கு இந்த ஸ்கின்ல கொப்பளம் குளம் வந்து அரிக்குது சார். எங்கே? காலு கையே எல்லாமே. கொப்பளம்னா எப்படி வருது? தடிப்பாக வருதா? ஆமாம் சார். பட்டையாக வருதா? பட்டை இல்லை சார், சின்னமா பருவ மாதிரி வந்து அரிக்குது சார். கொஞ்ச நாளில் போயிருதா? போகல சார், திரும்பி வந்துட்டு அரிக்குது சார். இல்லையா, அதாவது முடியினோட வேரில் வர்ற கொப்பளமா இல்லை எப்படி வருது? முடியல வேலை இல்லை சார், தனியாக வருது சார். இது எத்தனை வருஷமாக வருது? இப்போதான் சார் ஒரு 6 மாசமா.
அதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை. அது முன்னாடி படப்படையா இருந்துச்சு சார், அதுக்கு clean ஆச்சு. அதை பற்றி அதுக்கு முன்னாடி அது இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி இது இருந்துச்சு. சரி தம்பிங்க பாருங்க, உங்களுக்கு வயசு என்ன ஆகுது இப்போ? எனக்கு 20 ஆகுது சார். சரி இங்கே பாருங்கள், இதில் அலர்ஜி வந்து ஒன்று சிவப்பாக தடிப்பாக வரலாம், பட்டையாக வரலாம், சாட்டையாக வரலாம், வீக்கமாக வரலாம். அப்போ அலர்ஜிக்கு நம்ம அலர்ஜி டெஸ்ட் பண்ணி என்ன அலர்ஜின்னு கண்டுபிடிச்சா அந்த அலர்ஜியை விடணும். பொதுவாக நாங்கள் பார்க்கக்கூடிய அலர்ஜி மீன், முட்டை, கருவாடு, எலுமிச்சம்பழம், கத்திரிக்காய், தக்காளி, வாழைப்பழம், இதெல்லாம் ஒரு கரப்பான் மாதிரி. சரி, இந்த மாதிரி அலர்ஜிலாம் வந்தால் போகுமா அப்படின்னு கேட்டால், நம்ம ஊரில் தண்ணி சுத்தம் இல்லை, காற்று சுத்தம் இல்லை, சாப்பாடு சுத்தம் இல்லை. நம்ம ஊரில் அலர்ஜி வந்தால் 60% அலர்ஜி 6 மாதத்தில் போயிடும், 40% அலர்ஜி வாழ்நாள் முழுவதும் இருக்கும். முன்னாடி சொரியணும், இல்லைன்னா பின்னாடி சொரியணும். வாழ்க்கையில் இன்பம் சொரிதி அப்படின்னு நினச்சிட்டா ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் போயிடும். இப்போ இவர் என்ன பண்ணணும், அலர்ஜி டெஸ்ட் பண்ணி என்ன அலர்ஜின்னு கண்டுபிடிச்சி அந்த அலர்ஜி 6 மாதம் விடணும். 6 மாதத்துக்கு லீமாஸ்னு ஒரு மாத்திரை இருக்குது, இந்த லீமாஸ் மாத்திரையை ரெகுலராக 6 மாதம் போடணும். கொப்பளம் இன்ஃபெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆன்டிபயோட்டிக் போட்டுக்கலாம். ஆன்டிபயோட்டிக் அசினம்னு ஒரு மாத்திரை, அந்த ஷார்ட் கோர்ஸாக ஒரு 5 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு போட்டோம்னா அந்த கொப்பளமெல்லாம் குறைஞ்சிடும். பட் இந்த லீமாஸை வந்து 6 மாதம் கன்னி பண்ணணும். 6 மாதம் கழித்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள், வாரத்துக்கு 2 நாள், வாரத்துக்கு ஒரு நாள், அப்படியே மெதுவாக டேப்பர் பண்ணிக்கிட்டே போகலாம். பட் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக பர்மனெண்ட்டாக க்யூர் ஆகுமா அப்படின்னு கேட்டால் 60% தான். இந்த எந்த அலர்ஜியும் எந்த டாக்டரும் யாரும் பர்மனெண்ட்டாக போகும்னு சொல்ல முடியாது. பர்மனெண்ட்டாக கரப்பானை சரி பண்ணிடுவேன்னு சொன்னால் அது ஆவதில்லை. கரப்பான் காலம்பூரா இருப்பான், வருவான் போவான், கழுத்தை அறுப்பான், உங்கள் கழுத்தையும் அறுப்பான், என் கழுத்தையும் அறுப்பான். தோல்வியாதியில் 90% தோல்வியாதி க்யூரபிள் கிடையாது. ஏன் க்யூரபிள் கிடையாது? ஜெனட்டிக், பரம்பரை, அவன் கொடுத்தது. அதாவது வாழ்க்கையை வாழ்ந்து பழகிக்கணும். சரி பரவாயில்லடா, கொஞ்சம் அலர்ஜி தானே, கொஞ்சம் சொரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம மாறிக்கிட்டோம்னா தான் பெட்டர். ஏன்னா நீங்கள் சரியாயிரும்னு நினச்சி நீங்கள் வைத்தியம் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஃபெயிலியர் உங்கள் மனசுலேயே அந்த மாதிரி ஃபெயிலியர் வந்துடும். நான் அதுக்காக தான் எல்லாரையும் எஜுகேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஸ்கின்னில் ப்ராப்ளம் வரக்கூடாது, வந்தால் டாக்டரும் நீயும் சொந்தம். டாக்டரும் உன்னை விட்டு போக முடியாது, நீயும் டாக்டரை விட்டு போக முடியாது. அந்த மாதிரி நினச்சிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். ஸோ டாக்டர், இந்த ஹேர் டை பற்றி கேட்டிருந்தோம் இல்லைங்களா? எல்லாருமே வந்து இப்போ விதவிதமான முறையில் வந்துருச்சு. அப்படியே டேரெக்டாக க்ளவுஸ் போட்டு மண்டையில் தடவை வைக்கிறது, இல்லை வந்து அமோனியா இல்லாத இதுன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நீங்கள் இன்க்ரீடியன்ஸ் நிறைய சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை வந்து ஹேர் டைன்றது ப்ரொசீஜரெலாம் எப்படி யூஸ் பண்ணலாங்க டாக்டர்? தம்பி ஒன்று தான், ரூட்டில் படக்கூடாது. ஓகே. வெயில் நேரத்தில் போட்டுட்டு வெயிலில் போகக்கூடாது, நல்லா வாஷ் பண்ணணும். ரூட்டில் படக்கூடாது, வெயில் நேரத்தில் போடக்கூடாது. இப்போ நைட் நேரம் நீங்கள் போடுங்க, போட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணலை, டை ரொம்ப நேரம் இருந்துச்சு அப்படின்னா அதில் சேர்க்குற கெமிக்கல் வந்து பிபிடி. ஓகே. அமோனியா ஒரு பக்கம், பிபிடி ஒரு பக்கம். அமோனியா வந்து பூரா கொப்பளமாகி போயிடும் அலர்ஜி வந்தால். பிபிடி வந்து எதுக்காக போடுறதுன்னா, நம்ம கலர் டெவலப்பர், ஃபோட்டோ இந்த இதை கலர் மாற்றுறீங்க பார்த்தீங்களா, அந்த கலர் டெவலப்பர் வந்து அந்த இதுதான் பிபிடி தான், பேராஃபெனிலின் டையமின். அது வந்து 2.5% கம்மியாக இருக்கிற ஹேர் டை, அமோனியா ஃப்ரீ ஹேர் டை, வெயிலில் போகாமல் இருக்கிற நேரம் போடுற ஹேர் டை, முடியினோட வேரில் படாமல் இருக்கிற ஹேர் டை. ஏன்னா எல்லோரும் என்ன பண்ணுறது, பூரா தடவுறது, மூஞ்சி பூரா தடவுறது, சைடில் பூரா தடவுறது, இந்த மாதிரி வேலைகள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பொதுவாக ஹேர் டை ஒன்றும் செய்கிறதில்ல. பட் பிபிடி அதனோட பர்சன்டேஜ் அதிகமாகவோ, நீங்கள் ஸ்கின்ல படுற மாதிரி இருந்துச்சுன்னா, உள்ளே போயிருச்சுன்னா கிட்னி வரைக்கும் ப்ராப்ளம் வந்துடும். ஓகே டாக்டர், இன்றைக்கும் இவ்வளோ என்டர்டெய்னிங்கான ஒரு ஷோ கொடுத்து இவ்வளோ நிறைய இன்ஃபர்மேட்டிவாக இதுலேயும் கொடுத்துருக்கிறது ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ தம்பி. இன்றைய சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். மீண்டும் அடுத்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை ஸ்டே ஹெல்தி அண்ட் ஸ்டே ஹாப்பி.